ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை பகோடா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது அப்படியே வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே வேர்க்கடலை பகோடா இருக்கும். இதுக்கு எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். 1 கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்கேன், காஞ்ச கடலை எடுத்துருக்கேன். இதுக்கு 3 கப் சின்ன கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிறோம். மூணு கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதில் வந்து 1.5 கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறோம். 1.5 கப். 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள். 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். சீரகத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து இது பிசையணும், ஒட்டாமல் பிசையணும். பாருங்கள், உதிரி உதிரியாக இது மாதிரி நம்ம வேர்க்கடலையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி ஒரே ஒரு வேர்க்கடலை போட்டு பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரே ஒரு கடலையை மட்டும் போட்டு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம போட்டுடலாம். இப்படி எடுத்து கொஞ்சம் மெதுவாக போடுங்க, இல்லைன்னா மேலே தெறிக்கும். போட்டுட்டு பிரித்து விடுங்க. இங்கே பாருங்கள், பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கி வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இங்கே பாருங்க, பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ரொம்ப விட்டாலும் தீஞ்சு போயிடும், அதனால் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா கடலையும் வறுத்தாச்சு. இப்போ 2 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், இதை போட்டு வறுத்து அதில் போட்டுடலாம். பூண்டு நல்லா வறுந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. சூப்பரான வேர்க்கடலை பகோடா ரெடி. இது வந்து கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் காரமோ இல்லை உப்போ கம்மின்னு தெரிஞ்சதுன்னா லாஸ்ட்டில் உப்பும் காரமும் கொஞ்சம் கலந்து அதில் தூவி விட்டுருங்க, இது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.